عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على من اصطفى وعلى آله صرفا. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون. وقال رسول الله صلى الله عليه وسلم: الرجل يطيل السفر أشعث أغبر يمد يديه إلى السماء: يا ربي يا ربي، ومطعمه حرام ومشربه حرام وملبسه حرام وغذي بالحرام فأنى يستجاب لذلك. أو كما قال عليه الصلاة والسلام: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் பிறகு எனக்கும் நஸீஹத் என்னும் நல்லுபதேசம் செய்கின்றேன். சங்கை வாய்ந்த ஹிஜ்ரி 1446 ஆண்டின் 8வது மாதமாக விளங்கக்கூடிய ஷஅபான் என்னும் மாதத்தின் 2வது ஜும்ஆவிலே இந்த இறை இல்லத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். சங்கை வாய்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, சென்ற ஜும்ஆவிலே நோன்பு சம்பந்தமான சில விஷயங்களை நாம் பார்த்தோம். காரணம், இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்கிறதே, இது அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தை நமக்கு ஞாபகமூட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் நீங்களாக, ரமலான் அல்லாது வேறு மற்றைய மாதங்களை விட இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமான முறையில் நோன்பிருப்பவர்களாக சஹாபாக்கள் எல்லாம் கண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சஹாபி இப்படி கேட்பார்கள் நபியிடத்திலே: யா ரசூலல்லாஹ், வேறு எந்த காலத்திலும் இல்லாத ஒரு முறையில், ஒரு வகையில் இந்த ஷஅபானுடைய மாதத்திலே நீங்கள் அதிகமாக நோன்பிருக்க நான் பார்க்கிறேனே, காரணம் என்ன? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மக்கள் ரஜப் ரமலான் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட மாதமாக விளங்கக்கூடிய இந்த ஷஅபானுடைய மாதத்தில் மக்கள் எல்லாம் பொடுபோக்குத்தனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதத்தின் மகிமையை விளங்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அந்த மாதத்திலே தான் அடியார்களுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலே எடுத்து காண்பிக்கப்படுகிறது. எப்படி? ஷஅபானுடைய மாதத்திலே தான் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹுவின் சன்னிதானத்திலே அவனுக்கு முன்னால் இந்த மாதத்திலே தான் எடுத்து காண்பிக்கப்படுகிறது. அப்படி என்னுடைய அமல்கள் அல்லாஹுவிற்கு முன்னால் எடுத்து காட்டப்படக்கூடிய அந்த நேரத்தில் நான்
நோன்பாளியாக இருப்பதை நான் அதிகமாக விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியினுடைய கேள்விக்கு பதில் சொன்னார்கள். அதன் காரணமாகத்தான் நான் இந்த ரமதானுடைய மாதத்திலே அதிகமாக நோன்பிருக்கிறேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நோன்பு பொதுவாக நோன்பு என்பது இருக்கிறதே அது சாதாரண ஒன்று அல்ல. இன்றைக்கு எத்தனையோ மருத்துவர்கள் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நமக்கு எந்த விதமான நோய் நொம்பலமும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உணவிலே கட்டுப்பாடு தேவை என்பதாக சொல்கிறார்கள். எந்த ஒரு நோய்க்கான சிகிச்சையை பெறுவதற்காக நாம் எந்த ஒரு மருத்துவரை அணுகினாலும், ஒரு காய்ச்சல், ஒரு தாங்க முடியாத காய்ச்சல், நாம் மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சையை பெறுகிறோம் என்றால் அவர் சொல்லக்கூடிய விஷயம், இந்த மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளுங்கள், அதோடு உங்களுடைய உணவிலே கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அதிகமாக ஜீரணிக்க முடியாத அதாவது அஜீரண கோளாறை உண்டு பண்ணக்கூடிய ஜீரணிக்க முடியாத உணவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், எடுத்துக்கொள்ள வேண்டாம். எனவே விரைவாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று உணவிலே கட்டுப்பாட்டு தன்மையை சொல்லுகிறார்கள். ஆனால் இது இன்று நேற்றல்ல, 1400 வருடங்களுக்கும் முன்னதாக, இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நபிமார்களும் நோன்பை கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு எப்படி இருந்தது என்று சொன்னால், வருடத்திற்கு 6 மாதங்கள் நோன்பு இருக்க வேண்டும், அந்த கணக்கின் பிரகாரம். ஆனால் எப்படி அவர்கள் நோன்பு இருந்தார்கள், ஒரு நாள் நோன்பு இருப்பார்கள், மறுநாள் நோன்பு இல்லாமல் இருப்பார்கள். ஒரு நாள் விட்டு நோன்பு இருப்பது நபியினா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நடைமுறை வழிமுறை. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில சஹாபாக்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கேட்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், என்னால் அதிகமான நோன்பு இருக்க முடியும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கும் பொழுதெல்லாம் அந்த சஹாபிகளுக்கு நபி அவர்கள் எந்த பதிலை தருகிறார்கள் என்றால், ஒரு நோன்பு நோற்றுக்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், அதற்கு மேலும் எனக்கு முடியும். சரி, 2 நோன்பை நோற்றுக்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், இன்னும் அதிகப்படுத்துங்கள், 3 நோன்பை நோற்றுக்கள் என்று சொல்லிவிட்டு இன்னொரு சஹாபிக்கு சொன்னாங்க, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பை போன்று நீ நோற்றுக்கொள். இந்த முதல்ல சொன்ன 3 இருக்கு இல்லையா, இதுதான் ஒவ்வொரு மாதந்தோறும் நோற்று வரக்கூடிய ஐயாமுல் பீதுடைய நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நோன்பிற்கு பெயர் என்ன? ஐயாமுல் பீது. பிறை 13, 14, 15 ஆகிய இந்த நாட்களிலே நோன்பிருப்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நடைமுறைப்படுத்தி தந்தாங்க. நான் அதிகமாக நோன்பிருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய நிலை வேறு, அதற்கான சக்தியை அல்லாஹ் எனக்கு தருகிறான். ஆனால் நீங்கள் அவ்வாறு அல்ல என சஹாபிகள் கேட்டாங்க. நபியினுடைய மனைவியிடத்திலே வந்து கேட்டார்கள், நபி எவ்வாறு உங்களிடத்திலே நடந்து கொள்வார்கள், இறைவனுடைய விஷயத்திலே எப்படி நடந்து கொள்வார்கள் என்றெல்லாம் கேட்கும் பொழுது, தொடராக நபி அவர்கள் நோன்பு நோற்பார்கள் என்று சொல்ல ஒரு சஹாபி சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையிலே நான் முழுவதும், என்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் நான் நோன்பிருப்பேன் என்பதாக உறுதி செய்து கொள்கிறார். அடுத்து சொல்றாங்க, இரவு நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டே இருப்பார்கள். அந்த சஹாபி சொல்கிறார், நான் என்னுடைய வாழ்க்கையில் உறக்கம் என்பதே கிடையாது, நான் இரவுலே நான் நபியை போன்று தொழுது கொண்டே இருப்பேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டிக்கும் முகமாகத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, விட்டு விட்டு நோம்புடுங்க. நீங்கள்லாம் இப்படி சொன்னீங்களா, அப்படி செய்யாதீங்க.
உங்களுடைய கண்ணுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமை என்று ஒன்று இருக்கிறது. உங்களுடைய மனைவிக்கு செய்யக்கூடிய கடமையும் உங்களின் மீது இருக்கிறது. எனவே நீங்கள் சிறிது நேரம் உறங்குங்கள், சிறிது நேரம் இறைவனை நினையுங்கள், தொழுங்கள், உங்களுடைய மனைவியின் கடமையையும் முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்றெல்லாம் அந்த சஹாபிகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. நோன்பினுடைய சிறப்புகள் ஏராளம். ஒரு மனிதன் நோன்பிருந்து அதனுடைய முடிவிலே இறைவனிடத்திலே இரு கரம் ஏந்தி துஆ கேட்கிறான் என்றால் அந்த துஆவை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். அந்த நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய வாடையை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். எனவேதான் சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதம் வழங்கப்படுவதற்கு முன்னதாக தொடராக 1 மாதம் நோன்பிருந்து வர வேண்டும் என்று சொன்னான் அல்லாஹ். 30 நாட்கள் நோன்பிருந்து விட்டு நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு வேதத்தை வழங்குகிறேன் என்று மூஸா நபிக்கு அல்லாஹ் சொல்ல 30 நாட்களும் நோன்பிருந்து விட்டு அல்லாஹுவை சந்திக்க செல்கிறோம். எனவே நம்முடைய வாயிலிருந்து துர்வாடை வீசக்கூடாது என்ற அடிப்படையில் என்று நினைத்து கொண்டு தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு வாயை மிஸ்வாக்கு செய்து விட்டு போனாங்க. அல்லாஹ் ஒன்றுமே சொல்லலை, திரும்பி போங்க, இன்னும் 10 நாள் நோன்பு இருந்துட்டு அப்படியே வாங்க அப்படின்னு. அப்போ மீண்டும் 10 நாட்கள் 40 நாட்கள் நோன்பு இருந்து விட்டு திரும்ப மிஸ்வாக்கு செய்யாமல் வந்த பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா என்ன செய்கிறான்? வேதத்தை அவர்களுக்கு கொடுக்கிறான். இப்படியெல்லாம் ஏராளமான சிறப்புகள் அந்த நோன்புக்கு இருக்கிறது. இந்த செய்திகளில் நாம் சென்ற ஜும்மாவிலே நாம் பார்த்தோம், நோன்பை அறிஞர்கள் 3 வகைப்படுத்துகிறார்கள். முதலாவது வகை சௌமுன் ஆம், சராசரியான மக்களினுடைய நோன்பு. அந்த நோன்பு பசித்திருப்பது, தாகித்திருப்பது, இச்சையை கட்டுப்படுத்துவது, இவை தவிர வேறொன்றுமில்லை. இந்த நிலையில் நோக்கப்படக்கூடிய நோன்பையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான். இரண்டாவது சௌமுல் ஹவாஸ், பக்தியாளர்களின் நோன்பு, இறை அச்சமுள்ளவர்களுடைய நோன்பு. மூன்றாவது சௌமுல் ஹவாசுல் ஹவாஸ், இறை ஞானிகளின் நோன்பு. இந்த இறை ஞானின்னு சொன்னால் சில பேருக்கு கொஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இல்லை. ஏனென்றால் தன்னையும் ஞானி என்பதாக எண்ணிக்கொள்வது தான் அதற்கு அடிப்படை காரணம். ஞானி என்று சொன்னாலே ஒப்புக்கொள்றதே கிடையாது. கைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 2வது வகை சௌமுல் ஹவாஸ், பக்தியாளர்களின் நோன்பு என்று சொல்கிறார்கள் அல்லவா? அது என்னன்னு சொன்னா, பொதுவாக நோன்பு இருந்து விட்டால் மட்டும் போதாது, நம்மோடு சேர்ந்து நம்முடைய உடல் அவயங்கள், அங்கங்கள் இருக்கிறத, ஒவ்வொரு அங்கங்களும் நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதில் சொல்லப்படக்கூடிய 7 உறுப்புக்களை அங்கே குறிப்பாக சொல்லுகிறார்கள். கண்கள், காதுகள், நாவு, 2 கைகள், கால்கள், மனம். இப்படி 7 வயிறு, ஆக 7 உறுப்புகளும் என்ன செய்யணும்? நோன்பு இருக்க வேண்டும். அப்படி யார் நோன்பை நோக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சராசரி நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய நற்கூலிகளை விட அதிகமான நற்கூலியை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? வழங்குகிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நாளை மறுமையிலே தொழுகையாளிகள் நுழைந்து செல்வதற்கான வாசல்கள் இருக்கிறது சொர்க்கத்திலே. ஜக்காத்து கொடுத்தவர்களுடைய அவர்கள் நுழைந்து செல்லக்கூடிய வாசல்கள் இருக்கிறது. ஹஜ்ஜு உம்ராக்களை செய்தவர்கள் நுழைந்து செல்வதற்கென்று தனி வாசல்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் சுவனத்திலே. அந்த வரிசையில் பாபுர் ரையான் என்ற ஒரு வாசலை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் சுவனத்திலே. அந்த வாசல் வழியாக உண்மை நோன்பாளிகளை தவிர வேறு எவரும் அந்த வாசல் வழியாக உள்ளே நுழைய முடியாது. ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பார், நோன்பாளிகள் எங்கே?
என்று மறுமையிலே அழைக்கும் பொழுது இந்த முறை பிரகாரம் யாரெல்லாம் நோன்பு நோற்றிருந்தார்களோ அவர்கள் முதல் வரிசையிலே அவர்கள் அந்த பாபின் வழியாக, அந்த ரையான் என்று சொல்லக்கூடிய அந்த வாசலின் வழியாக சொர்க்கம் நுழையக்கூடிய தகுதி அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் வழங்குகிறார் என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ நம்முடைய நோன்பு எப்படிப்பட்ட நோன்பாக இருக்க வேண்டும்? நான் ஏற்கனவே சொல்லிட்ட கண்கள், சௌமுல் லிசான் நாவினுடைய நோன்பு, நம்முடைய நாவு நோன்பு இருக்க வேண்டும். நோன்பு வச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தைகளை பேசுவது, அடுத்தவர்களை ஏசி பேசுவது, தீய வார்த்தைகளை பேசுவது, புறம் பேசுவது, கோல் சொல்வது, இல்லாத அபாண்ட பலிகளை ஏற்படுத்துவது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் விட்டுவிடாமல் பேசிக்கொண்டே நோன்பு இருப்பதால் நோன்புக்கு அல்லாஹ்வுக்கு எந்த விதமான பலனும் அந்த நோன்பின் மூலமாக கிடைப்பதில்லை. அதே போல கண்ணின் நோன்பு, கண்ணினுடைய நோன்பு, நம்முடைய கண்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான் அல்லவா, தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லுவான, எடுத்து வச்சிருந்தாரு. ஒக்கொல்லில் முஃமினீன யகுல்லூன மின் அபுசாரிஹிம் என்ற அந்த இறைவசனத்துக்கு முன்பதாக ஆண்கள் எப்படி நடக்க வேண்டும், பெண்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் சூரத்துன் நூரிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வார். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நபியே நீங்கள் ஆண்கள், முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும். எப்படி? ஆண்களுக்கும் அது பெண்களுக்கு அடுத்தால் அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், பெண்களுக்கும் அதே போல தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அப்போ பாவத்தின் ஆரம்பம் எங்கே இருக்கிறது என்றால் பார்க்கக்கூடிய பார்வையில் இருக்கிறது. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் பார்வை யதார்த்த பார்வை, அதில் குற்றம் கிடையாது. இரண்டாவது பார்வை இருக்கு பாருங்க, அது நீங்க பார்க்கல, சைத்தான் உங்களை பார்க்க தூண்டுகிறார். எனவே அது பாவமான பார்வை, பாவத்தை உங்களுக்கு சம்பாதித்து தரக்கூடிய பார்வை என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, ஒரு செய்தியில் இப்படி சொல்வார்கள், பார்வை இப்லீஸின் அம்புகளில் ஒரு அம்பாக இருக்கிறது, இப்லீஸினுடைய ஒரு அம்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, விஷம் தோய்ந்த அம்பு என்பதாக இன்னொரு செய்தியிலே வருகிறது. அப்ப யார் அல்லாஹுவை பயந்து அதை தவிர்த்து விடுவாரோ அவருடைய இதயத்தில் அல்லாஹ் ஈமானின் சுவையை வழங்குகிறான். இந்த பார்வையை தவிர்த்து நடந்தால், இப்போ நிறைய பேர் என்ன செய்யறோம், மக்கள் நடமாடக்கூடிய பாதையில் உட்கார்ந்துருக்கிறோம், இல்லை உட்கார்ந்துருக்கிறோமா இல்லையா? அப்போ அந்த வழியாக நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு இடையூறு வழங்கக்கூடாது. சைத்தான் நம்மளை தூண்டி கொண்டிருப்பான். நான் எதை சொல்ல வருகிறேன் என்று சிலருக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். பாதையில் நாம் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டு இருந்தாலும் அதன் அந்த ஒரு நிலை நமக்கு பாவத்தை சம்பாதித்து தரக்கூடிய ஒரு விஷயமாக அது அமைந்துவிடக்கூடாது. மாறாக நன்மைகளை பெற்று தர வேண்டும். யார் நம்மை கடந்து சென்றாலும் அப்படி செல்லக்கூடியவர்களுக்கு முதலிலே சலாம் சொல்ல வேண்டும். அப்போ அங்கே பாவம் கிடைக்காது. சலாம் சொன்னால் பாவமா, நன்மை கிடைக்குமா, பாவம் கிடைக்குமா? இதை நாம் எடுத்துக்கொள்வதே இல்லை, கவனத்தில் எடுத்துக்கொள்வதே கிடையாது. அங்கே உட்கார்ந்தோம்னா செல்ஃபோன் தான் கையில் இருக்குது, அதை அப்படியே நோண்டிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தன்னையும் அறியாமல் அசிங்கமான ஒரு வார்த்தையும் பேசக்கூடிய ஒரு சூழல் அங்கே வந்துடும். அந்த நேரம் பார்த்து யாராவது கண்ணியமானவர்கள் நடந்து செல்வார்கள், நம்மை கடந்து செல்வார்கள். அப்போ அதுவெல்லாம் அவர்களுக்கு அருவருப்பான ஒரு விஷயமாக இருக்கும்.
கேட்பவர்களுக்கு கராகத்தாக இருக்குமா, அருவருப்பாக இருக்கும். இதையெல்லாம் தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள் என்று பாதசாரிகளுக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் அமர்ந்து பேசுங்கள் என்று சஹாபிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதையெல்லாம் பெரியோர்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும், இளைஞர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அப்போ கண்ணியமானவர்களே, மூன்றாவதாக சௌமுல் உதுன், செவி, காதுகளுடைய நோன்பு என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், லஹும் ஃபித் துன்யா ஹிஸ்யும் வ லஹும் ஃபில் ஆখিরাতি அஸாபுன் அஸீம் ஸம்மாஊன லில் கதிபி. உலகத்திலே இழிவும் மறுமையிலே பயங்கரமான வேதனையும் உள்ளவர்கள் பொய்யையே அதிகமாக கேட்பார்கள். பொய்யான விஷயத்தை கேட்கக்கூடாது. இப்போ செவியினுடைய நோன்பு என்று சொன்னால் ஹராமான மக்ரூஹான சொல்லை கேட்பதை விட்டும் தவிர்த்து நடப்பது, அதை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாஹ்விடத்தில். அப்படிப்பட்ட ஒரு நோன்பாக நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும். நான்காவதாக சௌமுல் பத்ன், வயிற்றினுடைய நோன்பு என்றால் ஹராமான உணவை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும், வயிற்றை பாதுகாக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தூய்மையானவன், தூய்மையான ஹலாலான உணவை தவிர வேறு எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் தூய்மையானவன், அவன் தூய்மையான உணவை தவிர வேற எதையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ் அவனுடைய தூதருக்கு கட்டளையிட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வஷ்குரூ லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். ஈமான் கொண்ட நல் விசுவாசிகளே, நம்பிக்கையாளர்களே, நாம் உங்களுக்கு வழங்கியதிலிருந்து தூய்மையான ஹலாலான உணவையே நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவசனத்தின் வாயிலாக கட்டளையிடுகிறார். நான் ஏற்கனவே சில ஜும்மாக்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறேன் இந்த செய்தியை. ஹலாலான உணவின் மூலமாகத்தான் நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். ஹராமான உணவை உட்கொண்டு விட்டு கேட்கப்படக்கூடிய துஆவை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுவும் ரமலானுடைய நேரத்தில் நோன்பாளி நோன்பு திறக்கும் கூடிய உணவாக இருந்தாலும் சரி, நோன்பு நோர்க்க உதவக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, அதாவது சஹருடைய உணவாக இருந்தாலும் இஃப்தாருடைய உணவாக இருந்தாலும் அது ஹலாலான உணவாக இருக்க வேண்டும். யாரும் வருத்தப்பட்டுக்க வேண்டாம். எல்லா ஊர்களிலும் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, இஃப்தார் உணவுன்னு வைக்கிறாங்க. பள்ளிகளில் சஹர் உணவு என்று ஏற்படுத்துகிறார்கள். அதிலெல்லாம் ஹராம்களை பேணப்படுகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்ப்பதே கிடையாது. யார் கொடுத்தாலும் வாங்கி என்ன செய்யறது, சஹர் உணவு ஏற்படுத்தி கொடுத்துறது, இஃப்தாருடைய உணவு ஏற்படுத்தி கொடுத்துறது. ஒரு துண்டு பேரிச்சம்பழம், ஹராமான பேரிச்சம்பழ துண்டு, ஒரு துண்டு நம்முடைய உணவு நம்முடைய வயிற்றுக்குள் சென்று விட்டால் நம்முடைய நோன்பை அல்லாஹ் ஏற்க மாட்டானே, நம்முடைய துஆவை அல்லாஹ் ஏற்க மாட்டானே. அப்ப அதுல கவனம் வேண்டாமா? இதுதான், இந்த கவனம்தான் நம்முடைய வயிற்றுக்கு ஏற்படக்கூடிய நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அர்-ரஜுலு யுதீலு ஸஃபர, ஒரு மனிதன் நீண்ட தூரத்திலிருந்து பயணம் செய்து வருகிறான். தலைவிரி கோலமாக புழுதி படிந்த நிலையிலே அவன் பயணித்து வருகிறான். யமுத்து யதைஹி இலஸ்ஸமா, அவனுடைய கைகள் வானத்தின் பக்கமாக உயர்த்தி கொண்டு யா ரப்பி யா ரப்பி, என்னுடைய இறைவா என்னுடைய இறைவா என்று கூக்குரல் இடுகிறான். அல்லாஹ்வை அழைக்கிறான். எதற்காக அழைக்கிறான்? அவனுடைய கஷ்டத்தை அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதற்காக, அவனுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே முறையிடுவதற்காக அல்லாஹ்வை அழைக்கிறான். ஆனால் வமத்அமுஹு ஹராம், அவனுடைய உணவு ஹராம், வமஸ்ரபுஹு ஹராம், அவனுடைய குடிபானம் ஹராம், வமல்பசுஹு ஹராம், அவனுடைய ஆடை ஹராம்.
வஹுதிய பில் ஹராம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக, இந்த நிலையில் அவனுடைய துஆ அல்லாஹ்வால் எவ்வாறு அங்கீகரிக்கப்படும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நீண்ட தூரத்தில் இருந்து பயணிக்கிறான், அவன் வந்து சேரக்கூடிய இடம் கஅபத்துல்லாஹ் ஹரம் ஷரீஃப், அவன் பிடித்துக் கொண்டிருப்பதோ கஅபத்துல்லாஹ்வுடைய திரைச்சீலை. வானத்தின் பக்கம் தன்னுடைய கைகளை உயர்த்தி யா ரப்பி யா ரப்பி என்று அழைக்கிறான், வேற யாரையும் அழைக்கல. ஆனாலும் அவனுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. காரணம், எல்லா விஷயமும் அவனிடத்திலே ஹராம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வயிற்றிற்கு நாம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தில் கவனம் தேவை என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். உன்னுடைய உணவை தூய்மையாக ஆக்கு, ஹலாலாக ஆக்கு, துஆவுக்கு ஒப்புக்கொள்ளப்பட்டவனாக நீ ஆகிவிடுவாய் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள். அடுத்ததாக சௌமுல் ஃபர்ஜ், கற்பினுடைய நோன்பு. கற்பினுடைய நோன்பு சொல்லுகிறார்கள், ஆதமுடைய மகனின் மீது தகாத உறவினால் அவனுக்கு பங்களிப்பு எழுதப்பட்டிருக்கிறது, அவன் அதை அடைந்தே தீருவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அவனுடைய இரண்டு கண்கள் செய்யக்கூடிய விபச்சாரம், அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்நிய பெண்களை பார்ப்பது, தீய பார்வை பார்ப்பது, இதுவெல்லாம் ஹராம். அதே போல அவனுடைய இரண்டு கைகள் தீயவற்றை, அவனுடைய இரண்டு காதுகள் தீயவற்றை கேட்பது, தீய பேச்சை கேட்பது. ஒரு இசையை கேட்கிறோம் என்றால் அது ஹராம் தானே, இசையை கேட்பது ஹராம் இல்லையா? அப்ப இது போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இரண்டு கைகள் தொடக்கூடாதவற்றை தொடுவது, அது கைகள் செய்யக்கூடிய விபச்சாரம். கண்கள் செய்யக்கூடிய விபச்சாரம், காதுகள் செய்யக்கூடிய விபச்சாரம், கைகள் செய்யக்கூடிய விபச்சாரம். கால்கள் கெட்டதின் பக்கம் நடந்து செல்வது இருக்கிறதே, அது ஹராம். அப்ப அது கால் செய்யக்கூடிய விபச்சாரம் என்பதாக சொல்கிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, சொல்லிட்டு சொன்னாங்க, மனம் ஆசைப்படும். இதற்கெல்லாம் அவனுடைய மனம் ஆசைப்படும். அதை நிறைவேற்றி வைப்பது எது? அவனுடைய மறை உறுப்பு, அவனுடைய மறை உறுப்பு, மர்மஸ்தானம். மனதினுடைய ஆசையை நிறைவேற்றும் ஒன்று, நிறைவேற்றி அதை உண்மைப்படுத்தும், அல்லது அதை பொய்யாக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒன்று, அந்த மனதிற்கு கட்டுப்பட்டு இந்த அவயங்களை எல்லாம் கொண்டு விபச்சாரம் செய்து விடுவான், அல்லது கட்டுப்படாமல் அதை விட்டும் தவிர்த்து கொள்வான். அதனால்தான் அல்லாஹ் என்ன சொல்றான், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள்னு சொல்றான். அப்ப அது எல்லா பாவத்திற்கும் அடிகோலாக இருந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக சௌமுல் எதி, கையினுடைய நோன்பு. என்னன்னு சொன்னா, பாவப்பட்ட பலகீனமானவர்களை அடிப்பது, பாவப்பட்டவர்களை பலகீனமானவர்களை அநியாயமாக அடிப்பதை போன்ற கொடுமையிலிருந்து நம்முடைய கைகளை தற்காத்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய கைகள் நோன்பு இருக்கும். சௌமுர் ரிஜில், காலின் நோன்பு. நம்முடைய கால்களுடைய நோன்பு என்னன்னு சொன்னால், பாவமான காரியங்களில் நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு நாம் செல்லாமல் தடுத்துக் கொள்வது, காலால் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இருப்பது, இவையெல்லாம் நம்முடைய அவயங்கள் செய்யக்கூடிய நோன்பு. அப்ப இந்த 7 உறுப்புகளும் நோன்பு இருக்க வேண்டும் என்று நம்முடைய பெருமக்கள் என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த முறையில நோன்பு நோற்றால் அந்த நோன்பு நம்மை தூய்மையானவர்களாக ஆக்கும். அல்லாஹ் சொல்வதை போன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த 7 விஷயங்களையும் யார் பேணுதலாக எடுத்து நடக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய முத்தகீன்கள். அவர்களைத்தான் அந்த நோன்பு
முத்தகீன்களாக பயபக்தியாளர்களாக ஆக்கும் என்பதை இந்த விஷயங்களின் மூலமாக நாம் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இறை ஞானிகளுடைய நோன்பு. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய ஜும்மாவிற்கு அடுத்த ஜும்மாவில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஏன்னா வரக்கூடிய ஜும்மா ஷபே பராத்தினுடைய இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய ஜும்மாவின் மகரிபுக்கு பின்னால் ஷபே பராத்தினுடைய இரவாக இருந்து கொண்டிருப்பதால் அந்த ஜும்மாவிலே இந்த ஷபே பராத்தினுடைய சிறப்புகளை பற்றி பேசப்படும். எனவே இந்த இறை ஞானிகளுடைய நோன்பை பற்றிய விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் தொடராக அடுத்த ஜும்மாவிற்கு அடுத்ததாக நாம் பார்த்துக்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பேசிய கேட்ட நல்ல விஷயங்களின் பிரகாரம் அமல் செய்வதற்குண்டான அருள் பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஏனைய முஃமின்கள் முஸ்லிம்களுக்கும் ஈந்தருள் வாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.